நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கும் அந்த பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா தான் நான் எப்போ ஒரு வீடியோ போட்டுடணும் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதில் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோருக்கு போய் நான் டைப் பண்ணுற இந்த ஆப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலுக்கு இந்த ஆப்பை தான் நீங்கள் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட், ஸ்லோ, ரிவர்ஸ்ண்டு. இதில் நான் முதல்ல ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணுறேன். இதில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் முதல்ல எடுத்த வீடியோவை இதில் இப்போ என்டர் பண்ணி எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைவாக வீடியோவை எடுத்து எடிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் லைவாக எடிட் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை ட்ரிம் பண்ணி கேட்டு வரும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வீடியோவை கட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திக்கு உங்கள் வீடியோ என்ன ஸ்லோவில் வேணும், ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப ஸ்லோவாக போகும். அதை நீங்கள் குறைச்சிங்கன்னா வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு நீங்கள் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வீடியோ ரொம்ப ஸ்லோவாகிக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ண பக்கிட்டு வந்து இது நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அண்டிக்கு நான் ரிவர்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் கீழேருந்து மேலே போயிட்டு நீக்கி இதை நான் எடிட் பண்ணினீங்கன்னா மேலேருந்து கீழே வர மாதிரி எடிட் பண்ண முடியும். இதுதான் ரிவர்ஸ் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.